Hi guys, welcome and welcome back to gai3's Kitchen Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வந்து ஒரு non-veg ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா எப்படி நம்ம இன்னைக்கு prawn gravy ரெசிபி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நான் வந்து ரொம்ப சிம்பிளான வெர்ஷன்ல தான் வந்து பண்ணிருக்கேன். சோ வாங்க without any delay வீடியோக்குள்ள போய்டலாம். panல வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க prawn நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில வந்து நீங்க கொடுத்தீங்கனாலே க்ளீனா வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்க ஒரு 2-3 முறை நல்லா தண்ணில அலசி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை வந்து லோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெயில நல்லா mix பண்ணிட்டு நம்ம prawn வந்து இதல சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம் எதுக்கு அப்படி நான் சொன்னேன்னா மஞ்சள் தூள் போடும்போது போட்ட உடனே எல்லாம் கருப்பாயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சிங்கனா தான் உங்களுக்கு கலர் மாறாம கரெக்ட்டா இருக்கும். இப்போ prawn எல்லாத்தையுமே வந்து நம்ம panல சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம இப்படி mix பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா prawn வந்து ரொம்ப raw smell கொடுக்கும். அந்த ஸ்மெல்ல வந்து நீங்க கிரேவில அப்படியே ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை அப்படியே வரும். அதனால நீங்க மஞ்சள் தூள்ல ஒரு முறை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கனா அதோட தண்ணி அது மட்டும் இல்லாம ஒரு முறை அது குக் ஆன மாதிரியும் இருக்கும். அதே சமயம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கவே இல்ல. அதுல இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். நம்ம கிரேவிக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ பார்த்து சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போவே prawn நல்லா சுருங்கி ஒரு 50% நல்லா வெந்திருச்சு. இது ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல இத தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. prawn நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மசாலா கிரேவி வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். panல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து உங்க வீட்ல இருக்கிற ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்ம வந்து பே லீஃப், பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கூட வந்து ஃப்ளேம் மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்ல இருந்தாலே போதும். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். எப்பவும் இந்த மாதிரி கிரேவி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது ஒன்னு நீங்க பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லனா நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா வந்து மசியும் அதே சமயம் சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வதக்கிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சதாவே சேர்த்துக்கோங்க. அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இல்லனா சீக்கிரமா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிட்டு கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து காயா எடுக்காதீங்க. நல்லா பழுத்து நமக்கு மசிறதுக்கு ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி இருக்க தக்காளி எடுத்துக்கோங்க. எப்பவுமே கிரேவி, பிரியாணி இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சீக்கிரமா வேகணும் அப்படின்றதுனால நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து mix பண்ணி விட்டுறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம லோ ஃப்ளேம் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் இத மூடி போட்டு விட்டுருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த சமயம் வந்து ஃப்ளேமை மறுபடியும் லோ பண்ணிட்டு நம்ம வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். சீரகத்தூளும் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து காரம் நார்மலான காரமா தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படினா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா mix ஆயி வந்துருச்சு. லாஸ்டா வந்து நம்ம prawnக்கும் சேர்த்து இதிலே உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ mix பண்ணிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இத மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ மசாலால இருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியா வரணும். அப்பதான் நமக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. எண்ணெயும் அதுல இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம prawn வந்து சேர்த்துறலாம். இப்போ நம்ம prawn மட்டும் சேர்த்துறலாம். இதுல வந்து தண்ணி முன்னாடியே வந்தது இல்லையா? அத வந்து தனியா எடுத்து வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் prawn மட்டும் நம்ம சேர்த்து mix பண்ணிக்கலாம். ஏனா அப்பதான் அதுல இருக்க மசாலா வந்து நல்லா ஒட்டும். தண்ணியோடவே நம்ம சேர்த்துட்டோம் அப்படினா மசாலா நமக்கு ஒட்டாது. அதனால மசாலாவோட prawn mix பண்ணதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்து நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம். கிரேவின்றதால நான் திக்கா இருக்கணும் அப்படினு இதோட விட்டுறேன். உங்களுக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இத நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்பதான் prawn குள்ள மசாலா நமக்கு நல்லா வந்து இறங்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா திக்கான ஃபார்மில் இது வந்துடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, ரோட்டி இது கூட எல்லாம் வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. முடிஞ்சால் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பபாய்.